எப்படி அவங்களோட கனெக்ஷன்? பக்கமே ஃபோனில் பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ஃபுல் கேரக்டர் தெரிஞ்சிட்டனால அதுக்கு பாதரே பண்ணல, அது எஃபெக்டே தெரியல. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு எந்த மாற்றம் இருக்குல்ல? அதுக்கப்புறம் தான் அதிகமாக கேர் எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. எப்போ கல்யாணம் பண்ணீங்க? பாப்பா 2 மாதம் வயிற்றுல இருந்தோம். சரி, உங்களால அந்த பொண்ணை ஏத்துக்க முடியுமாமா? எங்க வீட்டுல யாரும் ஏத்துக்கிட மாட்டாங்க மேடம். நான் வாழ்றதா வேணாமா நீ போய் நான் யோசிக்க நம்புறேன். சொல்லுமா, பேரு? மலர். சொல்லுமா. எனக்கு 12 வயசுல இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. எப்படி ஆச்சுமா? அம்மா சின்ன வயசுல திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நார்மலாக 8 வயசுல வீட்டு வேலைக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. வீட்டு வேலையை செஞ்சுட்டு எல்லாமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம். எல்லாரும் ஒவ்வொருத்தர் மேலே ஒரு நல்ல பாசம் தான். 4 பேர்ல நீங்க ஒரு அக்கா? இல்லை, அம்மா, அப்பா, அண்ணா, நான். சரி. கூட பிறந்தவங்க அண்ணா மட்டும்தான். சரி. எதுக்கு அம்மா திட்டுவாங்க? அவங்களுக்கு தெரியாது, சின்னதுலேருந்தே என்ன பிடிக்கலையா இல்லை என்னன்னு தெரியாது. ஆனால் அண்ணாவை அவ்வளோ பண்ணி நான் பார்த்ததில்ல. 8 வயசு இருக்கும் நாங்கள் கோயம்புத்தூர் வர்றப்ப. அப்போது கொஞ்சம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். வீடெல்லாம் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்பாவுக்காக அம்மா அங்கே ஊரில் சண்டை போட்டு வந்து, அம்மா அப்பா லவ் மேரேஜ் தான். அம்மாவுக்கு அப்பா அடித்து தான் கொஞ்சம் காது கேட்காது, அப்பா கொஞ்சம் தண்ணி அப்படியே தான். அண்ணாவும் ஒரு பேக்கரியில் வேலைக்கு சேர்த்து விட்டுருந்தாங்க. என்ன ஒரு வீட்டோட வேலைக்கு அனுப்பியிருந்தாங்க 8 வயசு. 8 வயசில் அங்கே பாத்ரூம் கழுக சொல்லி எல்லாம் பண்ணி நிறையா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணா ஒரு பேக்கரியில் வேலை செஞ்சு அவனை அங்கே படிக்க வச்சாங்க. அவங்களே சேர்த்து விட்டாங்க. அண்ணா அப்படியே படிக்க போயிட்டான். என்ன பக்கத்து வீட்டில் இருந்த கிறிஸ்டின் ஃபேமிலி அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க என்னை 10 வயசுக்கு அந்த சர்ச்சுக்கு வேலைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸ்டெபிளைசர் ஒர்க்கு அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே பேக்கிங்கில் தான் விட்டுருந்தாங்க. எல்லாம் பெரிய பெரிய பொண்ணுங்க, நான் மட்டும் சின்ன பொண்ணு. ஸ்டெபிளைசர். அதனால் ரொம்ப செல்லமாக தான் பெரிய பொண்ணுங்க எல்லாருமே. ஃபாதர் அவர் ரொம்ப செல்லமாக, ரொம்ப சின்ன பொண்ணு 10 வயசு எனக்கு. எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒர்க்கும் கற்றுக்கிட்டு ஃபாதர் வந்து 5th வரைக்கும் தான் படிச்சிருந்தது. அந்த 8th வரைக்கும் எனக்கு படிப்பெல்லாம் அந்த 8th கிளாஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்தாரு ஃபாதர். எல்லாம் வேலையும் சொல்லி கொடுத்து எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக இந்த இன்சிடெண்ட் ஆகிறப்ப, இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிறப்ப ஒரு போலீஸ் பிரச்சனை ஒன்று ஆச்சு. நான் ஒரு காட்டு வழியில் தான் போகணும் வரணும். நான் என்னோடய கேரக்டர் எப்படின்னா, யாராச்சும் என்கிட்ட தெரியாதவங்க சிரிச்சாங்க கூட சிரிச்சிருவேன், பேசுவேன். அந்த இப்போ வரைக்குமே நான் அப்படி தான், அந்த விளையாட்டுத்தனங்கிற அந்த ஒரு இதில் தான் இருப்பேன். இவங்க என்ன பண்ணாங்க, நிறைய பேர்த்தோட செயின் கழுத்துல இருந்துலாம் அறுத்துட்டு இருக்காங்கன்னா, அந்த ஏரியாவில் எங்கள் சர்ச்சுக்கு ஏரியாவில் காடு ஏரியா, அங்கே போலீஸ்காரங்க 2 பேர் ரோந்துலாம் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தாங்க. அப்போது ஒரு அண்ணா, எங்கள் கூட வேலை செய்கிற அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அண்ணா போகிறப்ப அங்கே நின்று பேசினாங்க. நானும் பேசினேன். நான் பேசிட்டு வந்துட்டேன். அந்த போலீஸ்காரங்க அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பேசி அந்த அண்ணாவை கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணு கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்தாங்க. இந்த அண்ணாவும் விட்டுட்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த அண்ணா கம்பெனியில் யாருக்கிட்டையும் இந்த பெரிய கட்டலாம் சொல்லிடாதுன்னு சொல்ல வந்தாங்க. அதே போலீஸ்காரங்க பார்த்து அந்த அண்ணாவை அடித்து என்கிட்ட அட்ரஸ்லாம் எனக்கு அப்போ எதுவுமே எனக்கு அப்போ சொல்லலான்னு தெரியாது. எதுக்கு அடித்தாங்க? அவங்க என்ன இப்போ தெரியும், லவர்ஸ் 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, இப்படி மறைஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க, காடு ஏரியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களையா? ஆமாம். அப்போ நான் சர்ச் இங்கே கைக்கு 8 தூரத்தில் தெரிகிற சர்ச்சில் தான் வேலை பார்க்குறேன். அட்ரஸ் அந்த இது மட்டும் எனக்கு சொல்ல தெரியும். அப்பாலாம் எங்கே வேலை செய்கிறாங்க எல்லாம் கேட்டு, அப்போ அந்த ஏரியா ஃபுல்லாக கூட்டம் கூட்டிகிட்டு ஒரு பொண்ணும் பையனும் பேசிகிட்டு இருந்தாங்க. போலீஸ் பிரச்சனை. எனக்கு அதை அப்போ எதுவுமே அது எனக்கு புரியாது, எனக்கு தெரியாது அதை பற்றி. எனக்கு போய் வந்தாச்சு. அதுதான் கொண்டு விட்டுட்டு வர சொன்னார்ல. அடுத்த நாள் காலையில் இப்போ இந்த மாதிரி போலீஸ் வந்து கேட்டாங்க பண்ணாங்கன்னு வேலை செய்கிற பொண்ணுங்கள்ட்ட சொன்னால் அவங்க வீட்டு சைடு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி சொல்லக்கூடாது. அந்த அண்ணன் சொன்னார். அந்த அண்ணன் சொல்கிறதுக்கு வந்தாங்களாட்டு இருக்கு. அதே காட்டில்? காடு இல்லை, ஒரு கோயில் வழி, எங்கள் சர்ச்சுக்கு போகிற வழி. அதை பார்த்துட்டாங்க அதே போலீஸ்காரங்க. அன்னைக்கு சாயந்தரம் பார்த்த போலீஸ்காரங்க அடுத்த நாள் காலையிலையும் பார்க்குவோம். அப்போ உங்களை சந்தேகப்பட்டு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. என்கிட்ட நான் எந்த தப்பும் பண்ணல, என் பேர் எல்லாம் கேட்டாங்க. நான் எல்லாமே சொன்னேன், இந்த சர்ச்சில் தான் வேலை செய்கிறேன்னு சொன்னேன். ஃபாதர்கிட்டையும் வந்து பேசினாங்க. ஃபாதர் என்னை கூப்பிட்டு கேட்டார், இல்லை ஃபாதர் இப்போ சரி நாங்கள் சின்ன பொண்ணுன்னு தெரியும் அவருக்கு. அப்போ அவர் நீ இந்த மாதிரி யாராச்சும் சின்ன கூப்பிட்டு பேசினாங்கன்னா பேசக்கூடாது, தப்புன்னு சொல்லி கொடுத்து சரி ஃபாதர் வந்தாச்சு. அந்த ஏரியாவில் ஃபுல்லாக ஒரு பொண்ணும் பையனும் பேசிகிட்டு இருந்தாங்க. தப்பு என்னென்னோ எனக்கு தெரியாது. வீடு வரைக்கும் போயிருக்கு. ஒன்று அப்பா அம்மா அண்ணா யாராச்சும் என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும். எதையுமே கேட்காம வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. கடைக்கு போனால் கூட வேலைக்கு போகிறதுக்கு நான் முன்னாடி போவேன், அண்ணா ஃப்ரெண்ட்ஸு பின்னாடி வருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நடந்துகிட்ருக்கோம். அடிப்பாங்க திடீர்னு எதுக்குன்ட்டு. அது ரொம்ப நிறைய அம்மா பேசுவாங்க.
அம்மா வந்து கொஞ்சம் பேசுவாங்க கெட்ட வார்த்தை. ஆனா என்ன மட்டும் மீன் பண்ணி அசிங்கமான வார்த்தைகள் நிறைய சொல்லுவாங்க. முன்னாடியிலேருந்தே உங்க அப்பா அம்மா உங்கள்ட்ட அப்படி ஹார்ஷா தான் பிஹேவ் பண்ணுவாங்க? இல்ல எனக்கு அந்த விவரம் எனக்கு தெரியல. என்னை பொறுத்த சொல்ல வரைக்கும் தெரியல. அம்மா அப்பா திட்டுவாங்க. திட்டுவாங்க. அண்ணனாலும் நாங்க 4 பேர் தான், எங்களை மீறி இல்ல. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் சாப்பிட்டது இல்ல. அந்த மாதிரி தான் இருந்தது. அப்படிதான் அம்மா கஷ்டப்பட்டாங்க. ஆனா திட்டுவாங்க. அம்மா அப்பா தண்ணி அடிப்பாங்க. அண்ணா பாசமா இருப்பான். அண்ணா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ணனே எனக்கு உயிர். இப்பதான் அந்த பிரச்சனை. என்ன அண்ணா பொறாம அடிக்கடி சண்டை வரும். ஒரு டம்ளர்ல டீ வச்சா கூட அவனுக்கு அதிகமா இருக்கு, எனக்கு கம்மியா இருக்கு. இந்த குணம் என்கிட்ட இருக்கும். ஆனா அண்ணனா பிடிக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிரச்சனை ஆன அன்னைக்கு, இந்த இன்சிடென்ட் ஆன அன்னைக்கு காலையில என்ன பண்ணாங்க, காலையில் 8 மணி இருக்கும். முதல்ல வீட்டு வேலை செய்யலை அப்படின்னு தான் பேசினாங்க. சுற்றி கண்பேணி. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலைல 8 மணி இருக்கும். அண்ணா காலைல ஃபுட்பால் ப்ராக்டிஸ் +1 அண்ணா அப்போ 10th முடிச்சுட்டு அண்ணா ஃபுட்பால் ப்ராக்டிஸ்ன்னு போயிட்டான். அப்பா காலையில் 4 மணிக்கே வேலைக்கு போயிட்டாங்க. உட்காந்துட்டு இருந்தேன். டின்னர் கொடுத்துருந்தாங்க சர்ச்சில். இந்த புது ட்ரெஸ்லலாம் முன்னாடி பெயிண்ட் அடிக்கிறேன், ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டின்னர் கொடுத்துருந்தாங்க. வீட்டில் துவைக்கிறப்ப அம்மாட்ட கொடுத்து துவைக்க சொல்லி, எனக்கு இந்த மாதிரி பண்ணால் இப்படி காயம் ஆகும், வலிக்கும்னு தெரியாது. அது எரியும்னு தெரியும், ஆனால் வலிக்கும். இந்த மாதிரி நான் யாரையும் பார்த்ததே இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. அம்மா என்ன பண்ணாங்க, அன்னைக்கு இந்த அன்னைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு முதல்ல வேலை செய்கிற விஷயத்துக்காக துவைச்சிட்டு இருந்தாங்க. வேலை செய்கிறதுக்காக திட்டினாங்க, பேசினாங்க. போலீஸ்கார வரைக்கும் போயிட்டு வந்தவ என்னென்னமோ பேசினாங்க, அசிங்கமாக பேசினாங்க. போய் சாவு, செத்து தொலை, அந்த கெட்ட வார்த்தை, அந்த ஒரு வார்த்தைனால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்படுறேன். அந்த ஒரு வார்த்தை அப்படி ஒரு கேவலமான வார்த்தை. எனக்கு அன்னைக்கு கேட்குறப்ப அதுக்கு அர்த்தம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு எனக்கு அந்த வார்த்தை கேட்டாங்கன்னா இன்னைக்கும் எனக்கு உடம்பு வலிக்கும். இந்த வார்த்தைனால தானே இப்படின்னு கேட்பாங்க. என்ன பண்ணாங்க அவங்க அம்மா, என்ன பண்ணாங்க, அன்னைக்கு காலையில் போய் சாவு அப்படின்னாங்க. நான் அந்த திணறு எடுத்து மேலே ஊற்றிக்கிட்டேன். கம்பெனியில் பொண்ணுங்க இந்த பழசெல்லாம் எரிக்கிறத பார்த்துருக்கேன். நான் நிஜமாலுமே செத்துட்டுமா, போய் சாவுன்னு மேலே அந்த திணறு இப்படி கழுத்தில் இப்படி தெளிச்சுட்டு தீப்பெட்டி தேடிட்டு இருந்தேன். போய் கேட்டேன், நிஜமாலுமே நான் செத்துட்டுமாம்மா அப்படின்னு. போய் சாவுன்ட்டு வெளியே வீட்டுக்கு 3 ரூம் நிலமா இருக்கும். வீட்டுக்கு வெளியே நின்று நான் பற்ற வைக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் ப்ளூ கலரில் எரியுது. முடியல. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எனக்கு அந்த டைம் நடந்த எதுவுமே என்னால் மறக்க முடியாது. வலிக்குதுன்னு நான் கத்துறேன், சவுண்டு வெளியே வரல. அம்மா அங்கேருந்து 3 வந்து ஐயோன்னு அடிச்சுட்டு வந்து, அம்மா தெரியாமல் திட்டேன், எதுக்குமா இப்படி பண்ண செஞ்சுருந்தாங்க. அப்போவே கண்ணாடி எடுத்து இப்போ நான் ரொம்ப மேக்கப்லாம் நிறையா பண்ணுவேன். இந்த ஃபேன்சி இந்த மாதிரி போய் கண்ணாடி எடுத்து பார்த்தேன். வலிக்குதுன்னு தான் பார்த்தேன். அங்கங்கே லைட்டாக அது மாதிரி இருந்துச்சு. அம்மா எனக்கு வலிக்குது, தண்ணி கொடுங்கன்னு தண்ணி கொடுக்கல. நானாக ஒரு இதை திறந்து தண்ணி எடுத்து குடித்தேன். கையில், கழுத்தில், வயிற்றுலலாம் ஆச்சு. இந்த இடத்துல மட்டும் தீ எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. அவங்க தான் அணைச்சாங்க. அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அக்கம் பக்கத்துலலாம் கூப்பிட்டாங்க. யாரும் எனக்கு அதெல்லாமே ஞாபகம் இருக்குது. யாருமே வரலன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துனாங்க. கடைசிக்கு எனக்கு ஞாபகம் சுயநினைவில் நான் இருந்து எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் வந்து வாக்குமூலம் வாங்கினாங்க. அப்போ எரிய ஆரம்பிச்சிடுச்சாமா? எரிய ஆரம்பிச்சுட்டு அம்மா வந்துட்டாங்க. தண்ணி பக்கத்தில் தொட்டி இருக்கு. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அவங்களுக்கு என்ன பண்ண, கையெல்லாம் எரிஞ்சிருச்சா? இந்த முடியில் நல்லா பிடிச்சிருச்சு. முடியை தூக்கி இப்படி முன்னாடியே போட்டேன். இந்த இடத்துல சுள்ளுன்னு குத்துன்னு இந்த 2 கையை வச்சு இப்படி தேய்க்கவும் இங்கெல்லாம் இந்த ஸ்கின் எல்லாம் ஒட்டிடுச்சு. ஃபுல்லாக ரொம்ப ஆன மாதிரிலாம் எனக்கு தெரியல அதை பற்றி. அப்போ என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் அன்றைக்கி கொண்டு போய் அடுத்த நாள் ஆயிடுச்சு. அதுவும் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. கடைசியாக எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் வந்து வாக்குமூலம் வாங்கினாங்க. மூஞ்சில் மாஸ்கெல்லாம் கட்டிட்டு ஜட்ஜுன்னு சொன்னாங்க. வந்துட்டு இப்படி ஆச்சுருப்பா. அப்போ அண்ணா அப்பா அம்மா எல்லாம் என்ன சொன்னாங்க, அம்மா இப்போ திட்டி தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லக்கூடாது, அம்மாவை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க, ஸ்டவ் வெடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஸ்டவ் வெடிச்சு தான் இப்படி ஆச்சு. அப்போ நான் சின்ன பொண்ணாக இருந்தேன், எனக்கு தெரியாது. இன்றைக்கி ஒரு வயசு பொண்ணாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேவலமாக இதை என்ன பண்ணிட்டு இப்படி பண்ணிச்சோ, நிறைய கேவலம் அசிங்கத்தை அனுபவிச்சிட்டேன். நிறைய எல்லாமே போச்சு. இப்படியே தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. சரி, அப்புறம் அதுலேருந்து மீண்டு வந்துட்டேன். 2 மாதம் முழுசாக ஜிஹெச்சில் இருந்தேன். அவங்க அம்மா சொன்னாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 1 லட்ச ரூபா கட்ட சொல்லி காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜிஹெச்சில் வேண்டாம், இந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்குன்னு இன்ஜெக்ஷன்லாம் கூட பண்ண சொன்னாங்க. அப்பா தான் காலில் விழுந்து வேண்டான்னாங்கன்னு என்னை அவங்க தான் பார்த்தாங்க அந்த டைமில். ஆனால் வலி அனுபவிச்சதுன்னா இதுக்கப்புறம் ஆன அசிங்கம் அவமானம் எல்லாமே நான் தான் அனுபவிச்சேன். என்ன அசிங்கம்மா?
வெளியே போக முடியாது. என்னை பார்த்து சின்ன குழந்தைங்கலாம் பேயின்னு பயந்துட்டு ஓடி இருக்கிறத பார்த்துருக்கேன். நார்மலாக இப்போ ஒன்று முக்காடு 2.5 வருஷம் நான் வீட்டு வாசலை விட்டு வெளியே எட்டி தான் இப்படி பார்ப்பேன். வெளியே போனதில்லை. ஒரு துணி மட்டும்தான் முன்னாடி கட்டியிருப்பேன், உள்பாவாடை ஒன்று கட்டியிருப்பேன். இந்த கை 2 கையும் ரொம்ப அப்போ நீட்ட முடியாது, இப்படி தான் இருக்கும். எனக்கு இப்போ வரைக்கும் 2 கை நீட்ட முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமையிலிருந்து வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் வரைக்கும் எனக்கு முகம்லாம் இப்படி ஆகிருக்கு தெரியாது. எனக்கு என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வலிக்குது, உடம்பு சரியில்லை, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல்லையே கோயிலுக்கு கொஞ்சம் 2 மாதம் கழிச்சு கோயிலுக்கு திருநீர் கொண்டு போய் ஒவ்வொரு வார்டுலையாக போய் கவலைப்படாதீங்க சரியாக அந்த ஒரு மென்டாலிட்டியில் தான் இருந்தேன். எனக்கு என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. கண்ணாடியில் அதுவும் இந்த கால் நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. ரத்த குழாய் இங்கே அடிச்சிருச்சுன்னு சொல்லி அதிர்ச்சியில் முகம் இப்படி பார்த்து அதிர்ச்சியில் ஆச்சுன்னு இந்த கால் இவ்வளோ பெருசு இன்றைக்கி வரைக்குமே வீக்கம் இருக்குது. அதுக்கப்புறமும் அவங்க சொன்னாங்க, பார்த்துக்கிட்டாங்க. அம்மா வீட்டு வேலைக்கு போயிடுவாங்க, காலையிலேயே போயிடுவாங்க. அப்பா தண்ணி தான். அப்போ எனக்கு வந்து அப்பா அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க. அவ்வளோ நடந்துக்க மாட்டாங்க. அண்ணா +1 முடித்தான், +2 முடித்தான். அப்போ கையில் கொஞ்சம் காசு இருந்துச்சு. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரியை பற்றியெல்லாம் தெரியாது. கை நீட்ட முடியாமல் இருக்குது. அப்போ அண்ணா காலேஜ் போகணுன்னு ஆசைப்பட்டான். அவனை முதல்ல படிக்க வைங்க. அவங்களும் அவன் படித்தான்னா இவனை நல்லா பார்த்துக்குவா, பையன் படித்து அப்பனே படிச்சு இல்லாமல் இருக்காங்க, பார்த்துக்குவாங்கிற மைண்டில் தான் அவங்களும் இருந்தாங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா அவங்க அம்மா உங்களை திட்டணும்னு திட்டல, அவங்க உங்க மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்ததுனால தானே அப்படி பார்த்தாங்க. பசங்க குறும்பு பண்ண அம்மா திட்ட தான் செய்வாங்க. அதுக்குன்னு பசங்க அது வந்து அம்மா நம்மளை வெறுக்கிறாங்கன்னு நினச்சிடக்கூடாது. அதனால வந்து பிரச்சனை தான் உங்களுக்கு இல்லை. இப்போ அவங்க பண்ணுறதை பார்த்தா இப்போ ஒவ்வொருத்தருட்டையும் எதுக்கு தான் இது பொழைச்சிச்சோ செத்துருக்கலான்னு அவங்க சொல்கிறத பார்த்தா அப்புறம் என்ன ஆச்சுமா? அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டை விட்டு வெளியே அதுக்கப்புறம் வரல. அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபோனில் ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் கிடச்சிது. என்னோட அண்ணோட ஃப்ரெண்டு முதல்ல ஒரு பொண்ணு மூலயமா தான் ஃபோனு அவங்க ஃப்ரெண்டுன்னு பேச ஆரம்பித்தாங்க. யார்ட்டையாச்சும் பேசினா நான் முதல்ல இப்படி இருக்கிறத சொல்லிடுவேன், எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு. ஆனால் நான் இப்படி பண்ணிக்கிட்டேன்னு ஸ்டவ் வெடிச்சது எனக்கு இப்படி இருக்குது என்கிட்ட பேசுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்லாம் இப்போ இந்த 1 வருஷமாக இல்லை இருக்குது. அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டு தான். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சர்க்கிள் வந்து வெளியே வர ஆரம்பித்தேன். அப்பா அம்மா உங்களை நல்லா பார்த்தாங்களா இவ்வளோ நாளைக்கும்? எப்படி சொல்கிறது, ஹாஸ்பிட்டல்லாம் எனக்கு அந்த செய்கிறதெல்லாம் எல்லாம் நல்லா பார்த்தாங்க. ஆனால் வீட்டுக்குன்னு வந்ததுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நான் உருண்டாலும் அழுதாலும் எதுனாலும், ஏன்னா அவங்க உங்க கூட உட்காந்துருந்தா வேலை யாரும் முடியாது. என்னை அந்த டைமில் அந்த முடியாத இருந்த டைமில் அவங்க என்னை பார்த்தாங்க. அதை நான் இல்லைன்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக பார்த்தாங்க. அண்ணன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணார். அண்ணன் மேரேஜ் பண்ணிட்டு அண்ணனும் அண்ணியும் வந்து என்ன சொன்னாங்க அம்மா கிட்ட, நீங்கள் கவலைப்படாதீங்க, அம்மா வீட்டில் அவங்க தான் மருமகன் கொஞ்சினாங்க, அப்புறம் வேண்டான்ட்டாங்க. அப்போ நாங்கள் இந்த மாதிரி பொண்ணு இப்படி இருக்கப்போ நாங்கள் 2 பேரும் படிச்சிருக்கோம், நாங்கள் இந்த பொண்ணுக்கு எதுனாலும் நாங்கள் பண்ணுறதை பண்ணிட்டு தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடங்குவோன்னு சொல்லி வந்தாங்க. அண்ணா கல்யாணமாகி 6 வருஷம் ஆச்சு. சரின்னு அம்மா விட்டாங்க. மாமியார் மருமக சண்டை அண்ணா கல்யாணமாகி வந்த 1 மாதத்தில் வர ஆரம்பிச்சுது. அம்மா இந்தளவுக்கு ஆனதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்ச அண்ணா தான். அண்ணா என்ன பண்ணுவான், அம்மா எது பண்ணாலும் இது தப்பு, இது இப்போ வந்து தங்கச்சியை தப்பாக பேசினாலுமே அம்மா இது தப்புமான்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு காசு அம்மா டெய்லியும் தருவாங்க, நீ பண்ணுறது அம்மா சரி அப்படிம்மா. அதனால் என்ன இப்போ நான் வந்து அதை தப்புன்னு சொல்லுவேன், என் பையன் என்ன தப்பு இதுதான் என்ன மோசம்னு சொல்லுது. இப்படி தான் எங்களுக்குள்ளே சண்டைன்னு வர ஆரம்பித்தது. அதே விஷயத்த அண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணி அண்ணா கிட்ட சொல்லி எதிர்த்து கேட்க ஆரம்பித்ததும் மருமக சொல்லி கொடுத்து பையன் ஆடுறான்னு 2 பேர்த்துக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஒரே மாதத்தில் அண்ணனை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அண்ணி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நானே எனக்கு லைஃப் எப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸு அந்த ஃபோனு எனக்கு வாழணுன்னு அந்த இதுவே இல்லை. எப்படியோ போதுன்னு போயிட்டு இருந்துச்சு. அப்பா வருவாங்க போவாங்க, அந்த சண்டை அந்த எதுவுமே இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் அண்ணன் என்ன இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிருக்கு, ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் மூலயமா எனக்கு ஃப்ரெண்டானவர் தான். 1 வருஷத்துக்கு அப்புறம் என்னை வந்து நேரில் வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறமா 2 வருஷம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆச்சு. நல்ல ஃப்ரெண்டு, எதுனாலும் ஷேர் பண்ணி. முதல் வாட்டி வர பழக்கம் ஆச்சு ஃபோன் மூலயமா தான். எப்படி இப்போ எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மூலயமா ஃப்ரெண்டானது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க நாமக்கல் சென்னை அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ராங் கால்ஸ் நிறையா வரும். நான் பேசுவேன் எல்லாத்துட்டையும், என்ன ஜாலியாக பேசுவேன், லொடலுடன் பேசிகிட்டே இருப்பேன். எல்லாத்துக்கும் என்னோடய பேச்சு பிடிக்கும். எப்போ பாரு லொடலுடன் பேசிகிட்டே இருக்கேன். என் கேரக்டர் மட்டும்தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது தெரியும். நேரில் வந்து முதல் நாள் பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷமும் தொடர்ந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணி. உங்களை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு எந்த மாற்றம் இருக்கலை? இல்லை, நான் நிறையா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த லிஸ்ட்டில் இல்லாத ஃப்ரெண்ட்ஸு
நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு. இவங்க பார்த்துட்டு எந்த இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் அதிகமாக கேர் எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. சாப்பிட்ற விஷயத்தில், உடம்ப பார்த்துக்கிற விஷயத்தில் எல்லாத்துலேயுமே அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி இரு, நீ தைரியமாக வெளியே போவா, நான் பயந்துக்குவேன் போ, எல்லாமே இவங்களோட என்கரேஜ்மெண்ட் தான். அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் எனக்கு கல்யாணத்துக்கு பற்றி பேச ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பாவோட, அதுவும் எதுக்காக பேச ஆரம்பித்தாங்கன்னா, எங்கள் அப்பாவோட அக்கா மலேசியாவில் வேலை செய்கிற 2 பேர், மாமா கூட வேலை செஞ்ச 2 பேர் வந்து என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க. அப்போ கையெல்லாம் இப்படி இருக்கிறது எல்லாம் பார்த்தாங்க. அப்போவே எனக்கு அவங்கள ஒவ்வொருத்தவங்களோட ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சுது. அந்த அன்னைக்கும் அம்மாவுக்கும் சண்டை, பயங்கரமாக கேவலமாக பேசி சண்டை போட்டுக்கிட்டாங்க. வந்தவங்க போயிட்டு அடுத்த நாள்லேருந்து அத்தை கிட்டேருந்து ஃபோனை பண்ணி, மாமா கிட்டேருந்து ஃபோனை பண்ணி, அப்போ இவங்களுக்கு நான் சண்டை போட்டிருந்தேன். இவங்க வீட்டில் இப்போ 1.5 மாதம் சண்டை போட்டாங்களாம், எனக்கு தெரியாது. இந்த மாதிரி பொண்ணு தான் வீட்டில் பையன் எதுவுமே அவங்க ரொம்ப அமைதியான டைப், எதுவுமே கேட்டதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் அவங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க. அவங்க மாமா அவங்க கூட பிறந்தவங்க 2 பேர். அவங்க மாமாக்கெல்லாம் யாருக்குமே விருப்பம் இல்லை. அவங்க அக்கா என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா வந்து முரளி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தேன். எனக்கு நம்பிக்கையே இல்லை. வந்துன்னு சொல்லியிருந்தப்ப இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட அவங்க முதல்ல ஃபோனில் தான் கேட்டாங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ எதை பற்றியும் பேசாத, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃபோனை வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ இன்றைக்கி வீட்டில் தான் அம்மா இருந்தாங்க. அம்மா தான் முதல்ல இருந்தாங்க. அம்மா வந்து கேட்டாங்க, என்னப்பா இப்படி சொல்கிறாங்க, வீட்டிலலாம் சொல்லியாச்சா? நான் என் வீட்டிலலாம் கேட்டுட்டு வந்திருக்கேன், எனக்கு இந்த உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் முதல்ல உள்ளே வந்தாங்க. சரிப்பா சந்தோஷம், என் வீட்டில் பையன்தான் எல்லாம், பேசு அப்படின்னாங்க. எங்கள் அண்ணனும் எங்கள் வீட்டுக்காரோட அம்மாவும் பேசிக்கிட்டாங்க, ஃபோனில் தான் பேசிக்கிட்டாங்க. அப்போ அண்ணா சொன்னால், அம்மா இந்த மாதிரி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நானும் ரொம்ப சின்ன பையன், தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, நான் எல்லாம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இல்லைப்பா பையனுக்கு ஒரு வயசுக்கு மேலே கல்யாணம் நாங்கள் பண்ணணும், நாங்கள் ஒரு வருஷம் டைம் தரோம், இல்லைனா ஒரு 1.5 வருஷம், அதுக்குள்ளே நீங்கள் பண்ணுறதை பண்ணிவிட்டு முறையாக வந்து பேசுங்க, என் வீட்டில் யாருக்கு இருப்பேன் நான் ஏற்றுக்கிறேன், என் பையனுக்காக நான் ஏற்றுக்கிறேன்னு பேசியிருந்தாங்க. எல்லாம் சரிம்மா, கரெக்ட்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் என் தங்கச்சிக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வந்து முறையாக பேசுகிறேன்னாங்க. அந்த 2 பேர் பேசியாச்சு. அந்த வீட்லேயும் சம்மதம் சொல்லிட்டாங்க, இங்கேயும் சம்மதம் சொல்லியாச்சு. அப்புறம் எனக்கு என்ன? அதுக்கப்புறம் தான் நான் இவங்க மேலே ஆசைப்பட ஆரம்பித்தேன். 2 வருஷம் முழுசாக வேலைக்கு போவாங்க. எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தான் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிது. வீட்டில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஒரு முழம் பூனாலும், ஒரு துணி, ஒரு ஏதாச்சும் ஒன்று ஆசைப்பட்டு கேட்டு எத்தனாலும் வாங்கி கொடுக்குறத நிறுத்திட்டாங்க. இவங்க தான் எல்லாமே பார்ப்பாங்க. இந்த இன்சிடெண்ட் ஆகிட்டு இருக்கப்பவே மாமியார் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டில் வந்து பேசின அந்த 1 வாரத்துலேயே என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க. நான் முரளிகிட்ட சொன்னேன், இல்லை நான் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு கூட போய் பார்த்துக்கிறேன், இந்த நிலைமையில் அவங்கள்ட்ட போய் நின்று அவங்க என்னை பார்க்க மாட்டாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும், நான் என்னை வேண்டான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, நான் வேண்டாம் அப்படின்னா, இல்லை நீ என்னை நம்பி நீ வான்னு கூட்டிகிட்டு போனாங்க. உங்கள் பேர் தம்பி? முரளிகிருஷ்ணன். யாரெல்லாம் இருக்கீங்க வீட்டில்? நான் ஒரு பையன், எனக்கு முன்னாடி 2 அக்கா இருக்காங்க. அவங்க நான் ஸ்கூல் லைஃப்பில் இருக்கும்போதே அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எப்படி அவங்களோட கனெக்ஷன் ஆச்சு? நான் இங்கே, எனக்கு ஆக்சுவலாக திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், இங்கே கோயம்புத்தூர் வந்து செட்டில் ஆகி ஒரு 7 இயர்ஸ் இருக்கும். அப்போது புதுசாக அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ கிடைக்கிறப்போ மலரோட ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு சில பேர் இருந்தாங்க. அப்போது மலரோட காண்டாக்ட் கிடச்சிது. ஸோ அப்போல்லாம் பார்த்ததும் இல்லை, பார்க்கமே ஃபோனில் என்னங்கிற அளவுக்கு என்ன தெரியாமல் சும்மா ஃபோன் பண்ணுவீங்களா? அப்படி இல்லை மேம், இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லே தானே. ஃப்ரெண்ட்லியாக தான் கேட்குறேன், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பீங்களா? இல்லை, கான்ஃபிடென்ஸ் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஒரு ஃப்ரெண்ட் இப்போ இவங்க அவங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கா, நீ நல்ல பொண்ணு பேசுறியான்னு அப்படி கான்ஃபிடென்ஸ் போடுவாங்க. ஸோ ஜஸ்ட்டு அப்படி ஃப்ரெண்டானது. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக அந்த பொண்ணோட கஷ்டம் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தது. அப்புறம் அம்மாட்ட பேசினேன், இப்படி ஒரு பொண்ணு இருக்குமா, ஃபேஸ் கொஞ்சம் ஃபயராக இருக்குது, ஆனால் ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்களா? எப்போ பார்த்தீங்க? அம்மாட்ட பேசுறதுக்கு முன்னாடி? பேசுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ஃபுல் கேரக்டர் தெரிஞ்சிட்டனால அது பாதரே பண்ணல, அது ஒரு எஃபெக்டே தெரில. ஸோ அதனால அப்படியே போய் அம்மாட்டா இதே. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு இஷ்யூவாகவே தெரியல? எனக்கு அது பெரிய இஷ்யூவாகவே அப்போ தெரில. இதுதான் காதல். ஸோ அம்மாட்ட போய் சொன்னேன் நான், இப்படி ஒரு பொண்ணுன்னு. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு என்னோடய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வேணாம் தான் சொல்லுவேன். ஸோ எனக்கு எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கோட இமேஜ் நிறையா இருந்துச்சு அவங்களுக்கான. ஸோ அதனால ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் ஒரு 2 டைம் கேட்டேன் திருப்பி. சரி நீ கேட்குறேங்கிறதுக்காண்டி நான் ஒரு சொல்கிறேன், ஒரு அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு.
சரி அப்போ ஆப்ரேஷன் பண்ண சொல்லு, நான் பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க அண்ணன் இந்த பொண்ணுகிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சொன்னேன், இப்படி நான் அம்மாட்ட பேசினேன், ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதா இருந்தால் அம்மா ஓகே சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ நீ என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட தான் பேசணும், அதுக்கு எங்கள் அண்ணன் தான் எங்கள் அம்மாட்ட பேசு, எனக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. நானாக உங்ககிட்ட இப்போ நான் இப்படி இருக்கிறனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன், உன் லைஃப்பை நான் கெடுக்க விரும்பலை. இவங்க ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்போ தான் அந்த பதில் சொல்லிச்சு. உடனே அன்னைக்கு மறுநாளோ அன்றைக்கோ அவங்க அண்ணனை உடனே போய் பார்த்தேன். ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவை பார்த்தேன், வீட்டிலே இருந்தாங்க. அவங்க அம்மாட்ட போய் சொன்னேன், இப்படி உங்கள் பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏன் அந்த கண்டிஷன் போட்டீங்க, ஆப்ரேஷன் பண்ணாதான் அது கல்யாணம் என்னோட ஃபேமிலி, உங்களுக்கு அது மேட்டர் இல்லை? இல்லை, எனக்கு என் ஃபேமிலி ரொம்ப முக்கியம், இவளும் முக்கியம்னு ஒரு பக்கம் யோசிச்சிட்டேன். அப்போது எனக்கு என்ன வழி இருக்குது, இவளை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா என் ஃபேமிலிக்குள்ளே கொண்டு போயிடலாம் இல்லையா. ஸோ அந்த ஒரு நாள் 1 இயர் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அந்த வீட்டுக்கு 1 வருஷம் டைம் கொடு, அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணட்டும். பண்ணோன்னே அவங்க அப்பா உங்க அம்மா அவங்க அண்ணன்ட்ட பேசினாங்க? ஆமாம். சரிம்மா, ஓகே. அதுக்கப்புறம் அந்த 2 இவங்க வருஷம் அம்மா என்னை மல்லிப்பூ கூட அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க? அதுவும் ஓகே. இவங்க அம்மா என்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் நேரில் பார்க்க ரொம்ப பயந்தேன், இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு பார்க்குறேன் அப்படின்னு. நீ என்னை நம்பி வான்னு கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு கோயில் நைட்டு ஒரு 7 மணிக்கு முக்காடி இப்படி தான் போட்டு ஃபுல் ஹேண்டு சுடியை போட்டுட்டு போனேன். ரொம்ப பயந்துட்டு போனேன். இவங்க சின்ன அக்கா, இவங்க அம்மா 2 பேரும் பார்த்தாங்க. அவங்க மூஞ்சில் நார்மலாக என்ன ஒருத்தவங்க பார்க்குறவங்க சுளிக்கிற சுளிப்பு கூட நான் அவங்கள்ட்ட பார்க்கல. வந்தது சிரித்தாங்க, 2 முழம் பூ வாங்கினாங்க, தலையில் வச்சு விட்டாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, நீ ஆப்ரேஷன் பண்ணிட்டு வா, நான் யாரு இல்லைனாலும் உனக்கு நான் இருக்கேன், நீ வீட்டுக்கு வா, நமக்கு குடும்பத்துக்கு எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, நீ வா, நான் ஏற்றுக்கிறேன், நான் வாழ வைக்கிறேன்னாங்க. அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். யாருமே இப்படி ஒரு வார்த்தை என்னை பார்த்து சொன்னதில்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். 2 வருஷம் எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. வாழ்க்கை நல்லா அந்த 2 வருஷம் சந்தோஷமாக போச்சு. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தப்பாக ஒரு பேச்சு, தப்பாக ஒரு பழக்கம், அப்படி எதையுமே நான் இவங்ககிட்ட பார்க்கல. அவ்வளோ கேர் பார்த்தேன். என் வீட்டில் எனக்கு யாருமே கொடுக்காத அந்த பாசத்தை பார்த்தேன். நல்லா பார்த்தாங்க. அப்படியே போச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஓகே, இவங்க அம்மா இவங்கள்ட்ட டெய்லியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்க சொல்லுவாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணி, என்னை விட்டுருமா, என் பையனை விட்டுரு, உன் காலில் வேணாலும் விழுகிறேன், விட்டுருன்ட்டாங்க. நான் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணனும் அண்ணியும் கூப்பிட்டு சண்டை போட்டேன். எனக்கு ஏன் இத்தனை வருஷம் எதுவும் பண்ணல? அதுக்கப்புறம் தான் நான் கேட்டேன். அண்ணா சொன்னால் நான் சின்ன பையனாக இருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன், எப்படி அப்படின்னா. சரி, இந்த பையன் வந்து 2 வருஷம் ஆச்சு, ஏன் எதுவும் பண்ணலை? கையில் காசு இல்லைன்னா பரவாயில்ல, 1 லட்ச ரூபா பணம் இருந்துச்சு, அப்பா கடை வச்சுருந்தாரு, கொஞ்சம் பொறுப்பாக இருந்து, ட்ரஸ்ட்டு நிறையா இருக்குது, ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டு என்னை ஏதாச்சும் ஒன்று பண்ணி சேர்த்துருக்கலாம்ல. இன்றைக்கி அவங்க அம்மா என்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னேன், இப்படி சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுவீங்களோ, எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷனுக்கு அட்மிட் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்குவேன், நான் தூக்குப்பட்டு தான் தூங்குவேன் ஒரு வார்த்தையை சொல்லியாச்சு. நான் சொல்லி 2-3 மாதம் ஆச்சு. அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த 2 வருஷம் கேப்லேயும் என்ன ஆச்சுன்னா மேம், இவங்க வீட்டில் இவங்க அம்மா வந்துட்டு இப்படி ஆனதுலேருந்தே இவளை ஒரு கேவலமாக நடத்துகிற ஃபீல்டில் தான் வச்சுருந்தாங்க. இவளை ஒரு சாப்பாடு போல இருந்தால் சாப்பிடு, அப்படி தான் அவங்களோட கேரக்டரே நேச்சுரலே அதாங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவகிட்ட. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கேட்டது இல்லையா அவங்கள்ட்ட? கேட்டேன். ஆக்சுவலாக அந்த 2 வருஷம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அது அதிகமாக நான் கேட்க முடியாது, அதனால நான் அதை அப்போ கேட்கல. அப்போ கூட அது அவ்வளோ பெரிய விஷயமா நடக்கலை, வீட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ பெற்றவங்க பிள்ளை கூட இந்த சண்டைலாம் சகஜமாக தான் இருக்கும், இது அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அவ்வளோவா அப்போ கேர் பண்ணிக்கல. அப்போது அவங்க அப்படி இருக்கவும் நான் போனேன்னா, என்னம்மா சாப்பிட்டியா உட்காருமா அப்படின்னு அவ்வளோ பாசமாக பேசி சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு தான் நான் போவேன். ஸோ அவங்க அம்மா காட்டின அந்த வெறுப்பும் நான் அப்போ காட்ட ஆரம்பித்த பாசமும் அந்த 2 வருஷத்தில் ஃபுல்லாக என் மேலே தான் அஃபெக்ஷன் ஆகிடுச்சு அவளுக்கு. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சுமா? அதுக்கப்புறம் நான் இவங்களை ரொம்ப என்னை எப்படியாச்சும் விட்டுட்டு போயிட்டு அதான் நம்ம எதுவும் பண்ணேன்னு ரொம்ப நடத்த ஆரம்பித்தேன். நான் என்னோட கேரக்டரையே மாற்றிக்கிட்டு, எனக்கு யார்கிட்டையும் ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறது கூட பிடிக்காது. ரொம்ப கேவலமாக பேசுறது, இவனை அடிக்கிறது, என்னை விட்டு போடான்னு சொல்கிறது, இப்படியெல்லாம். அப்போ இவங்க அம்மா இவங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இந்த பொண்ணுக்கு நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், ஒழுங்காக ஒதுங்கி வர்ற வழியை பாரு, உனக்கு கொடுத்த மரியாதையும் முடிஞ்சுது, நீ வர்ற வழியை. நீங்க அவர்கிட்ட ஒதுங்கி போக சொன்னீங்களா இல்ல அந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டீங்களா? நடந்துக்கிட்டேன். என்ன After பண்ணீங்க? 1 yearக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? அம்மா சொல்லியிருந்தாங்களா ஒரு 1 இயர் டைம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க? அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களுக்கும் அம்மாவுக்கும் சண்டை அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அந்த பிரச்சனையும் போது இப்போ நான் அப்படி சொல்ல போவேன்ல, அப்படி சொல்ல போகும்போது தான் அந்த பிரச்சனையோட அந்த மோட்டிவ், அந்த கோவத்தை அப்படியே என் மேலே காட்டுறது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க அம்மா இவங்கள்ட்ட சொன்னாங்க,
நான் இந்த பொண்ணுட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், ஒழுங்காக ஒதுங்கி வர்ற வழியை பாரு. ஏன்னா தைரியமாக வெளியே அந்த 2 வருஷத்தில் யாருமே ஒவ்வொரு இடமா குழந்தைய கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிற மாதிரி என்னை வெளியே பழக்கி விட்டது இவங்க தான். இவங்க என்ன பண்ணாங்க, நான் இவங்க அம்மா சொன்னப்போ நேராக கிளம்பி வந்தாங்க. வண்டியில் ஏறி உட்காரு. எதுக்குன்னு, நீ உட்காரு என்ன, அப்பவும் சண்டை போட்டு ஏறி உட்காந்தோம். ரயில்வே ட்ரக்குக்கு கீழே கூப்பிட்டு போனாங்க. நான் உன்னை எதுக்காக, நீ அழகாக இருக்க இல்லை ஏதாச்சும் எனக்கு பெருசாக கிடைக்க போகுதுன்னு நான் பண்ணேன்னா, உன் வீட்டில் எதுவும் பண்ணலை, அதுக்கு என்ன பண்ணுறது, எதுக்காக நீ இப்படி பேசுகிற, எங்கள் அம்மா இப்படி சொன்னாங்கன்னா நீ எதுக்கு, நான் 2 மாதத்துல விட்டுறேன். அதுக்கப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணீங்க? பாப்பா 2 மாதம் வயிற்றில் இருந்தோம். ஓ, அப்போவே நீங்கள் கன்சீவ்? ஆமாம், 2 மாதம் இருந்தேன், 2-3 மாதம் இருந்தேன். அது தப்பு தான் மேம். பட் என்ன பண்ணுறதுன்னா தெரியல, சுத்தமாக 2 வருஷமா இது என் கையில் தான் இருந்துச்சு. ஒரு ஹஸ்பண்ட் என்னென்ன பண்ணணுமோ அப்போ நீங்கள் மன அளவில் வைஃபாக ஏற்றுக்கிட்டீங்க? அவ்வளோதான். 2 வருஷமாகவே ஃபுல்லாகவே என்கிட்ட தான் இருந்தா. அவள் வீட்டில் தங்குனா அவ்வளோதான். அவங்க வீட்டில் சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டாங்க, எதுவும் பண்ண எப்படி தெரிஞ்சதுமா நீ மாசமாக இருக்கேன்னு? எப்படி தெரிஞ்சது? மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாதாம்மா. அவர்கிட்ட தான் முதல்ல சொன்னேன். ஆமாம். அதுக்கப்புறம் தான் அவர் கல்யாணம் பண்ணது முடிவு சொன்னார்? இல்லை, அதுக்கு முன்னாடி. அப்போ நாங்கள் முடிவு எடுத்து தான் இப்படி பண்ணதே. சரி, அப்போ என்ன முடிவு எடுத்தீங்க? அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் முடிவு எடுத்தீங்க. ஆனால் அப்போ நீ மாசமா இருந்தியா? ஆமாம். அது உங்களுக்கு தெரியாது? தெரியும் எங்களுக்கு. அப்போ மாசமா இருந்ததுனால தான் கல்யாணம் பண்ண முடிவு எடுத்தீங்களா? கல்யாணங்கிற பண்றதுக்காகத்தான் இப்படி பண்ணதே. நாங்க என்ன பண்ணது? மாசமானதா? இப்போ 2 வருஷம் அவங்க கொடுத்த டைமும் முடிஞ்சு போச்சு. இவங்க வீட்லயே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இவங்களே என்னை விட்டுட்டு போற நிலைமையில தான் நானும், அவங்களை அனுப்புற நிலைமையில தான் நானும் இருக்கேன். ஆனா பிரிஞ்சு போனோம் அப்படின்னா அவனாலையும் முடியாது, என்னாலையும் இருக்கவே முடியாது. என்ன பண்ணீங்க? அப்படி இருக்க டைம்ல இவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அந்த எங்க வீட்லயோ இல்லை இவங்க பழக விட்டதுனாலயோ அப்படின்னு எதுவுமே இல்லை. இவங்க வீட்டில் தான் கல்யாணம், சும்மா சாமி முன்னாடி கல்யாணம் பண்ற மாதிரி பண்ணோம், சேர்ந்துருந்தோம். கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பேசணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு இவங்க மாமா ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஒரு நாள் தான் டைம் இருக்கு. நான் சொல்லியிருந்தேன். நீ தெரியாத அவங்க அண்ணன்ட்ட வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், இப்படி நான் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன் அவங்க தங்கச்சியை, எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அதனால ஏதாச்சும் ஒரு நல்ல நாள் பார்த்து கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலான்னு, ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை சொல்லும் போதே இவங்க அண்ணா, இவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் உட்கார வச்சு, நான் ஒரு முக்கியமான மேட்டரும் பேச வேண்டியது இருக்குங்க செல்வா, கல்யாணத்துக்கு முன்னாடி அதை நான் பேசி ஆகணும், ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும், பேசணும் அப்படின்னு. பேசிக்கலாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்படி என்ன முக்கியமான மேட்டர்? இந்த கன்சீவ் மேட்டர் தான். அது சொன்னதுக்கப்புறம் மேரேஜே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் என்னோட மைண்ட் இருந்துச்சு. ஆனால் சொல்ல முடியல, மாமாக்கு ஆக்சிடென்ட். ஆமாம், சரி ஓகேங்க பார்த்துக்கலாம், வச்சு பேசிக்கலாம் அப்படின்ட்டார் அவர். சொன்னோடனே எனக்கும் ஜாப் இருக்குது, நானும் போகணும் வரணும், போயிட்டேன். மொதல் நாள் தான் டைம் கிடச்சி. ஆக்சுவலாக மொதல் நாள் தான் டைம் கிடச்சின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் அந்த லைனை சொல்லி முடிச்ச ஒரு 2 நாளில் கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. எந்த லைனில் சொல்லி? அதான் ஒரு மேட்ரு சொல்லணும், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேங்க செல்வா, அதுக்கு முன்னாடி அவ்வளோதான், 2-3 நாள் தான். ஸோ அதனால எனக்கு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லாம பண்றோமேன்னு உங்களுக்கு வருத்தம் இருக்கு இல்லையா? வலி நிறைய இருந்துச்சுங்க. ஆனா வேற வழி இல்லை, இந்த பொண்ணை விட முடியல, இறக்கி வைக்கவே முடியல. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, இவங்களுக்கு என்னன்னா லைஃப், நம்ம இப்போ வீட்டில் இப்போ ஒருவேளை மேபி இவளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குன்னா கூட இவங்க இப்படி நடத்தலாம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க பொண்ணு லைஃப் செட்டில் தான், பார்த்துக்குவாங்க, பண்ணிக்குவாங்க. அப்போ இவங்க அண்ணா கிட்ட தெளிவாக இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, நான் மேரேஜ் அன்னைக்கும் என்ன சொன்னேன்னா, அதுக்கு முன்னாடியே 2.5 வருஷம் ஃபுல்லாக நான் தான் அவளை பார்த்துட்டேன். அதுக்கப்புறமும் பார்க்க போகிறது எனக்கு ஒன்றும் அது ஒரு பெரிய வழி இல்லை. அதே தான் சொன்னேன் அவர்கிட்ட. இப்போ வரைக்கும் நான் அவளை எப்படி பார்த்தனோ நான் தான் பார்த்தேன், அதனால நான் அப்படியே பார்த்துக்கிறேன். என்ன ஒன்று, இந்த ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்கும் சீக்கிரம் பண்ணிட்டீங்கன்னா என் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போயிடுவேன். அது வரைக்கும் இந்த மேரேஜ் தெரியாமல் பார்த்துக்கலாம். சீக்கிரமாக மேரேஜ் ஆப்ரேஷன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் ஆப்ரேஷன் முடிஞ்சதுன்னா கை நல்லா மூவ் பண்ண முடியும். கையை பற்றி மாமியார் வீட்டுக்கு இப்போ வரைக்குமே தெரியாது. இதுக்கப்புறம் தெரிஞ்சாதான் கை நீட்ட முடியாதுன்னு அவங்களுக்கு அந்த முகத்துல பார்த்தது. அது டாக்டர் கம்ப்ளீட்டா சரியாயிடும் சொல்லிட்டாரா? கூட்டிட்டு போகவே இல்லை, யாருமே கூட்டிட்டு ஒரு டைம் அவங்க அண்ணா கூட்டிட்டு ஒரே ஒரு டைம் கூட்டிட்டு நீங்க இவங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் இவங்க தான் கூட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரி சர்ஜரிக்காக. ஒரு நிமிஷமா நீங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி இருந்தீங்க, நீங்க கூட்டிட்டு போயிருக்கலாமே. இவ்வளவு தூரம் பண்ணிட்டீங்க, அந்த அண்ணாவே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு, அப்பா அம்மாவே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, நீங்க ஏன் அவளை ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி? என்னோட லெவல் அவ்வளோ வரைக்கும் தான் மேம் இருந்தது. அதை தாங்கிக்கிட்டு இவ்வளோ மேனேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு பெரிய விஷயம். புரியுதுப்பா, நோ ப்ராப்ளம்.
அடுத்தது சொல்லுங்க. இல்லை நான் அது கேட்காம இருந்தேன், ஏன்னா அந்த கேள்வி மைண்டில் வந்துட்டே இருக்குது, அது கேட்கலன்னா தப்பாயிடும், அதனால தான் நான் கேட்டேன். சொல்லுமா. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அன்னைக்கு நைட்ல இருந்தே அம்மா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கல்யாணம் தான் ஆயிடுச்சுல்ல, மாமியார் வீட்டுக்கு போக மாட்டியா, தெளிவாக பேசிக்கிட்டாங்க இவங்க. மேரேஜ் நீங்கள் 3 வருஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் என் தங்கச்சிக்கு எல்லாம் பண்ணி முறையாக நான் அனுப்பி வைக்கிறேன். உங்கள் வீட்டிலேருந்து நாளைக்கு வந்தாங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு வீடு. கல்யாணத்துக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் நீங்களே வச்சு பாருங்க. நான் சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, இவ ஒருத்தினால ஒரு ஃபுல் வீட்டோட வேலையை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். மற்ற எல்லா வேலையும் பார்த்துருவா. இந்த தண்ணி படுற வேலைன்னா மட்டும் இந்த பாத்திரம் கழுவுறதும் துவைக்கிறதும் முடியாது, பண்ணுவா. ஆனால் பண்ணி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் வர்ற வழியை தாங்க முடியாது அவனால். ஸோ அதனால தான் சொன்னேன், அது சரியாகிற வரைக்கும் பெத்த அம்மா பார்த்துக்க மாட்டாங்களா அவங்க. நான் என்னைய விட அவங்க தான் அதிகமாக அக்கறை இருக்கணும், பாசம் இருக்கணும். அந்த எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு. அவங்கள கொஞ்ச நாள் பார்த்துக்க சொல்லுங்க. சரி, கல்யாணம் பண்ணிட்டேங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் உங்களை வீட்டில் விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. இல்லை அதுக்கப்புறம் போகலை, பேசினதான் அப்படி. ஆக்சுவலாக அப்படி போகலை. போனேன்னா என்ன பண்ணுவேன், நைட்டு 10 மணிக்கு மேலே இவங்க தூங்குனதுக்கு அப்புறம் என்னோட பேரண்ட்ஸை பார்த்துட்டு திருப்பி 6 மணிக்கெலாம் இங்கே வந்து. அப்போ அம்மா அப்பா கேட்க மாட்டாங்களா? என்னோட ஜாப் அப்படி. அந்த ஒரு பதில் தான் என்னால் சொல்ல முடிஞ்சது அவங்க கிட்ட. அதனால அதை சொல்லி அவங்க கிட்ட கொஞ்ச நாள் சமாளித்தேன். ஆனால் அவங்களுக்கும் அந்த டவுட் கண்டிப்பாக இருந்தது, இல்லாமல் இல்லை. கிளியராக அவங்களுக்கு டவுட்டுங்கிறத விட 70% கிளியராக இருந்தாங்க, இவன் போய் எங்கேயோ லாக் ஆயிட்டான் அப்படின்னு. ஏன்னா என்னோட எல்லாமே மாறிடுச்சு இங்கே. இந்த ப்ராப்ளத்தில் அதிகமாக விழுந்த உடனே என்னோட எல்லாமே மாறிடுச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இல்லை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம், கல்யாணத்துக்கு ஆனதுக்கப்புறம் மறுபடியும் 4 நாள் கழிச்சு அண்ணா வீட்டில் போய் இப்படி கன்சீவாக இருக்க விஷயத்த சொல்லணும்னு கூட்டிகிட்டு போனாங்க. போய் சொன்னாங்க. அப்போ அண்ணா என்ன சொன்னா, எனக்கு டவுட், அன்னிக்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு நாள் கல்யாணத்துக்கு இடையில கேப் கொடுத்துருந்தாங்களே, அன்னைக்கு என்ன அம்மா வந்து அசிங்கமாக ஒரு வார்த்தை, அதே வார்த்தையை கேட்டு அடித்து அம்மாவுக்கு எனக்கு சண்டை வந்துச்சு. அம்மா வயிற்றுல ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அப்போ அன்னிக்கிட்ட போய் நான் சொன்னேன், சத்தியம் வாங்கிட்டு தான் சொன்னேன். ஏன்னா நாங்கள் இதை சொல்லலான்ட்டு இருக்கோம். முரளி இந்த மாதிரி ஊருக்கு மாமாக்கு ஆக்சிடென்ட்னு ஊருக்கு போயிருக்குன்னு எங்கள் அண்ணனுக்கு தான் ஃபோனே வந்துச்சு. உங்களுக்கே தெரியும், முரளி வந்தது சொல்லலான் இருந்தோம். நான் இப்படி இருக்கேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷமான விஷயம், பரவாயில்ல அப்படின்னு எங்கள் அண்ணி சொன்னாங்க. நீங்கள் மட்டும் சொல்ல வேண்டாம், நாங்கள் 2 பேர் தான் இந்த விஷயத்த சொல்லணும், அது எங்களோட இதுதான், அது நாங்கள் இந்த தப்பை நாங்கள் தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். சரி, நாங்கள் அன்றைக்கி நைட்டே அண்ணா கிட்ட சொன்னாங்களா சொல்லலையான்றது அடுத்த நாள் காலையில் கல்யாணம் 6:30 மணிக்கு திண்டுக்கல் போயிட்டு 12 மணி கல்யாணம் எல்லாம் முடிஞ்சுதுமா. அதுக்கப்புறம் என்னாச்சு? போயிட்டு வந்தாங்க. 4 நாள் கழிச்சு எங்கள் அண்ணன் வீட்டில் கூட்டிகிட்டு போய் நான் இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இந்த மாதிரி கன்சீவாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு எங்கள் அண்ணன் என்ன பண்ணா, ஒரு மரியாதை ஒரு ரொம்ப ஒரு மாதிரி வெளியே வந்துட்டோம். அப்படியா, எனக்கு முன்னாடியே டவுட் இருந்துச்சு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயாச்சு. சரி, எங்களுக்கு புரியல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரியல. எங்களை மைண்டை பொறுத்த வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கிது, அதனால அவங்களுக்கு எதுவுமே இல்லை. பையன் கெட்ட பையனோ இல்லை எப்படியோ இல்லை, இவங்க சொன்ன பையன்தான், இந்த 2 வருஷமா பார்த்த பையன்தான், லைஃப் கிடைக்குது, ஒரு இதுமே அவன் பாட்டுக்கு போயிட்டான். அந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க எந்த கஷ்டமே படலையே. எதுக்குமே தேடி கண்டுபிடிச்ச ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்களா? அதெல்லாம் விடுங்க தம்பி, என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லுங்க. அதான் மேம், கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ இப்படி இருக்காங்கிறதுக்காகவே உன்னையெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தலையெழுத்தா, உனக்கெல்லாம் சோறு போடணும்னு எனக்கு கருமா ஆண்ட எழுதியிருக்கான் பாரு, அப்படி இப்படின்னே கேவலமாக வச்சுட்டே தான் இருப்பாங்க. கல்யாணம் ஆன உடனே இந்த வார்த்தையும் சேர்ந்துக்குச்சு. அதான் கழுத்தில் தாலி ஏறிடுச்சுல, கிளம்பி போயிட்டே இருவோம் புருஷனோட, இங்கே எதுக்கு இந்தியா உயிரை வாங்க. என்ன கேட்டால் கல்யாணம் பண்ண உன் அண்ணன் தானே பண்ணி வச்சான், எதுனாலும் அவன்கிட்ட பேசி. எனக்கு அண்ணன் மேலே என்ன கோவம் வந்துச்சுன்னா, எது எப்படியோ இருந்துட்டு போகுது, அம்மா நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை, இதுக்கு முன்னாடி நீங்கள் இவளை எப்படி பேசுனீங்களோ எப்படி நடத்துனீங்களோ, அந்த பையன் இவளை நம்மளை நம்பி தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க பண்ணிக்கோங்கன்னு சொல்லாமல் அவன் விட்டுட்டான். உங்கள் அண்ணனை வந்து என்கிட்ட தைரியம் இருந்தால் பேச சொல்லு பண்ண சொல்ல. அப்போ நான் கொஞ்சம் கன்சீவாக இருந்தேன். ரொம்ப நிறையா ஒரு சின்ன வேலை செய்யறதுக்கு எதுக்குனாலும் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. என் வீட்டில் இருக்க, என் சோத்தை தின்னுது, ஆனால் என் சாப்பாடு எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க, வாடகையும் அந்த வீட்டுக்கு நாங்கள் தான் கொடுக்குறோம். நாங்கள் முரளி வந்து செல்வட்ட முன்னாடியே நான் தனியாக வீடு பார்த்து வைக்கிறேன்னு தான் சொன்னாங்க. இல்லைங்க, நீங்கள் எங்கள் அப்பா அம்மா கூட எங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் என் வீட்டில் இருக்கட்டும் தான் அண்ணா பேசியிருந்தான். கல்யாணத்துக்கு முன்னாடியே இவளுக்கு சோறு போடும்போதே தண்டசோறுன்னு திட்டியாக தான் இவங்க அம்மா சோறு போடும். கல்யாணத்துக்கு அடுத்தும் அதே மாதிரி தண்டசோறுன்னு திட்டிட்டே தான் சோறு போட்டுச்சு. அப்பவே நான் கொஞ்சம் என்ன பண்ணேன். எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 1.5 years ஆச்சு. சரி, யாருக்கு குழந்தை பிறந்துட்டு? பையன் இருக்கான். எத்தனை? 11 months முடிஞ்சு. சரி, டெலிவரி யாரு பார்த்தாங்க? அண்ணா தான் பார்த்தான். பாப்பா பிறந்து அந்த ஹாஸ்பிட்டல் நைட்டு கூட அந்த குழந்தைய எடுத்து கையில் பார்க்கல, அண்ணி யாருமே பக்கத்தில் இல்லை, அம்மா மட்டும் இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு கொடுக்கறது கூட இவங்க தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதையும் அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எப்படி பண்ணுறாங்க பாரு, செய்கிறாங்க பாரு. அவங்க 10 மணி ஆச்சுன்னா தூங்கிடணும்னு சொல்லுவாங்க. பாப்பா பிறந்துட்டு வந்து எனக்கு அந்த ஒரு குழந்தைன்னா எப்படின்னே தெரியாது, என்னால் முடியும். இப்போ குழந்தைய கையில் என்னால் தூக்க. எதனால உங்க அம்மா அப்படி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு.
அவங்களுக்கு இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா எங்க கடமை முடிஞ்சுது, நாங்க எதுக்கு பார்க்கணும், எங்களுக்கு என்ன தேவையா? இப்போ இவங்க வீட்ல சொல்லிட்டோம். எதனால மெயின் உங்க வீட்ல எப்ப சொன்னீங்க? அங்க எப்படி இருந்தது ரியாக்ஷன்? பேபி பிறந்து 2 months ஆயிடுச்சு மேம். அதுக்கப்புறம் தான் நான் நான் போய் தான் போய் சொன்னேன். சொன்னேன். நீங்க போனீங்க? நான் தான் போய் சொன்னேன். எப்படி எதனால இருந்தது? சொன்னேன்னா, சொல்றதுக்குரிய ரீசன் எதனால சொன்னேன்னா, இவங்க ரொம்ப குழந்தை பிறந்தப்பவே அவங்க வீட்டில் வண்டி எல்லாம் எடுத்து கொடுக்கறதா இருந்தாங்க. அப்போ அண்ணன் எல்லாம் என்ன சொன்னா, நீ முதல்ல மாமியார் வீட்டில் சொல்லு அப்படின்னா. வேண்டாம் நான் சொல்லலை அப்படின்னேன். 2 மாதம் கழிச்சு இவங்க அந்த ஒர்க் விஷயம் காலைல 8 மணிக்கு போவாங்க ஒர்க்குக்கு. 8 மணிக்கு போகிறதுக்கு முன்னாடி 6 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அங்கே நான் அவங்க வீட்டிலேருந்து வந்து எனக்கு என்ன வேணுமோ குழந்தைக்கு என்ன வேணுமோ எல்லாம் பண்ணிவிட்டு 8 மணிக்கு வேலைக்கு போவாங்க. அந்த 8 மணிக்கு போகிற கேப்பில் மதியத்துக்கு எனக்கு சாப்பிட வந்து வாங்கி கொடுத்துட்டு, இடையில டாக்ஸி ஓட்டுற வேலை அங்கங்கே சுற்றிட்டே இருப்பாங்க. இடையில ஃபோன் போட்டு பேசிகிட்டே இருந்துட்டு பண்ணிட்டு மறுபடியும் நைட்டு 11 மணிக்கு வேலை முடிச்சு வருவாங்க. 11 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் என் கூட இருந்து குழந்தை ஏதாச்சும் ஒரே ரூம் தான், அப்பா அம்மா எல்லாம் இருப்பாங்க. நான் ஆப்ரேஷன் பண்ணி நிற்கவும் முடியாது. குழந்தைய கொஞ்சம் ஆட்ட முடியல, ஆட்டுங்கன்னா நீ தானே பெத்த ஆட்டும்பாங்க. இது அடிச்சு பிடிச்சி வருவாங்க. அடிச்சு பிடிச்சி வந்துட்டு அந்த வேலையை அந்த இதோட பேரனை பார்த்து கூடவா பாசம் வராது? வராது மேம். அவன் அழுதுகிட்டே இருப்பான் 10 நிமிஷமா. நான் வர்றது அங்கேருந்து பைக்கில் அவ்வளோ ஸ்பீடாக வர்ற வரைக்கும் 10 நிமிஷம் அழுதுகிட்டே தான் இருப்பான், உட்காந்துட்டே தான் இருப்பாங்க. நான் வந்து தான் அந்த குழந்தைய தொட்டியில் போட்டு ஆட்டி விட்டு தூங்க வச்சுட்டு போவேன். 12:30 மணிக்கு விசித்திரமா இவங்க இருக்கு. 12:30 1 மணிக்கு பயங்கர போவாங்க. நம்ப முடியாத மாதிரி இருக்கு. சரி, அதுக்கப்புறம் 12:30 1 மணிக்கு இதே இவங்க தான் போவாங்க. problem. அங்க போயிட்டு சாப்பிட்டு படுக்கிற அந்த டைமுக்கு 2 மணி ஆயிரும். ரொம்ப இத கஷ்டப்பட்டாரு. பார்த்து தான் நான் என்ன பண்ணேன், அவங்க வீட்டில் அவங்க அம்மாட்ட கூப்பிட்டு எந்த கோயிலில் என்னை பார்த்தாங்களோ அந்த கோயிலே நான் கூட்டிட்டு போனேன். போயிட்டு முரளி நீ பொண்ணு என்னை வெளியே நிற்க சொல்லிட்டு குழந்தைய கொண்டு போய் கையில் கொடுத்தாங்க. யாரு குழந்தைப்ப என் குழந்தைதாம்மா நீ அவங்க சொல்ல. அவங்க அம்மா கத்தி அழுதாங்க. சவுண்டு கேட்டு உள்ளே போனேன். அப்புறமா ஒரு வலிக்கா வந்து 2 பேர் பேசிட்டு அவங்கள்ட்ட சொல்லியாச்சு. அவங்க ஃபேமிலி சைடில் ஒரு சிலருக்கு சொல்லலை, அவங்க அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட தான் கேட்டாங்க. சொல்லாமல் இப்படி பண்ணிட்டு வந்துட்டேன்னு ரொம்ப எங்கள் அம்மா வந்து அதிகமாக பயப்படுறது என்னோட மூத்த அக்காவுக்கும் மாமாவுக்கும். அவங்க தான் மெயின் எங்கள் வீட்டில். ஸோ அதுக்காக ரொம்ப பயந்தாங்க. ஏற்கனவே என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருந்தாங்க, வேண்டாம் அந்த பொண்ணு நம்ம டைம் கொடுத்தோம், அவங்க வீட்டில் ஆப்ரேஷனே பண்ணலை, இதுக்கப்புறமும் இப்படி செயின் தூங்கிட்டு இருக்க, உன் வேலையை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. நான் அவங்ககிட்ட சரின்னு தலையாட்டிட்டு இங்கே இருக்கிற இதெல்லாம் முடியாதனால நான் இங்கே கான்டாக்ட் வச்சுட்டு இருந்தேன். அவர் ரொம்ப திட்டினாங்க, இப்படிலாம் சொல்லாமலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க வந்துட்டு நான் அக்காட்ட பேசிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து தான் அவங்களுக்கே தைரியம் வந்து அக்காட்ட சொல்ல வேணுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னது தான் அவங்க நேராக கிளம்பி வந்தாங்க. இனிமேல் அவனுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவன் அந்த குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லி இத்தனை வருஷமாக அங்கேயே பார்த்து குழந்தையும் பிறந்து இப்போ வரைக்கும் நம்மளை கவனிக்கும் இல்லாமல் சொல்லவும் இல்லாமல் பண்ணியிருக்கான்ல, அப்போ அவங்க தான் அவனுக்கு முக்கியம்னு போயிட்டான். அதனால் அவனை அப்படியே அனுப்பிச்சிடுங்க, இந்த வீட்டுக்குள்ளேயும் சேர்க்காதீங்க, எனக்கு தம்பியும் இல்லை உங்களுக்கு பையனும் இல்லைன்னு சொல்லி. மெயினாக அவங்க வீட்டில் சொன்னதுக்கு இன்னொரு ரீசன், என்னால் குழந்தையும் பார்த்துக்க முடியல, மேபி குழந்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக. இன்னொன்று சொன்னதும் அவங்க கஷ்டப்படுறாங்க, பையனையும் அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க பேரண்ட் நல்லா பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி தான் சொன்னது. இப்போ நீ உங்க அம்மா வீட்ல தான் இருக்கியா? இல்லை, நாங்கள் தனியாக இருக்கோம், அவங்க எங்கள் கூட தனியாக வந்து 8 எப்ப மாதம் வந்தீங்க? ஒரு அந்த குழந்தை பிறந்த 2 மாசத்துலயே ரொம்ப கேவலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே போர்க்களமா இருக்கும். என் வீட்டில் இருக்க தண்டசோறு சாப்பிட்ற அசிங்கமா இல்லையா, அப்பா தண்ணியை போட்டு வந்து ஒரு நான் என்ன கேட்குறேன், ஒரு மருமகன் வந்து அந்த மரியாதை கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க வெளியே வந்தாச்சு. வீடு என்ன பண்ணோம், எங்க கையில காசு எதுவுமே இல்லை. நாங்க தனியா வந்து 40,000 ரூபாய் ஒரு மகளிர் குழுல இருந்து 40,000 ரூபாய் எடுத்து அட்வான்ஸ் கொடுத்து ஒயிட் வாஷ்க்கு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ், அவங்க கொஞ்சம் திங்ஸ் கொடுத்தாங்க, நாங்க கொஞ்சம் வாங்கி போட்டு, அம்மா அந்த பழைய சின்ன வயசுல இருந்து இந்த பழைய பாத்திரம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தாங்க. நாங்க எங்களால முடிஞ்சது கொஞ்சம் வாங்கி குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி ஒரு வீடுன்னு வந்து உட்காந்தோம். அதுக்கப்புறம் தான் மாமியார் வீட்டுக்கு சொன்னது. மாமியார் வீட்டில் என்ன சொன்னாங்க, இந்த பொண்ணு வேணும்னு, இந்த பொண்ணு வேண்டான்னு விட்டுட்டு வா, வேணும்னு அப்படியே போயிருந்தாங்க. இவங்க பார்த்தாங்க, அவங்க ஃபேமிலி வேண்டான்ட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க, கூப்பிட்டுக்கலாம், இன்னொரு ஆப்ரேஷன் பண்ண சொல்லி கூப்பிட்டுக்கலாம், என்னாலும் நீ என் பொண்டாட்டி இப்படி இருப்பான்னு உனக்கு ப்ராப்ளம் இல்லாமல் நீ கூப்பிட்டு போகலாம், ஆனால் என் மருமக இப்படி இருக்கா, நான் என்னால் என் சொந்தக்காரங்க முன்னெல்லாம் நான் நிப்பாட்ட முடியாது. அது அவங்களோட ஒரு குறை இருக்க பொண்ணா இருந்தாலும் அவங்க வீட்டில் அவங்களால முடிஞ்சதை பண்ணி கௌரவமாக அனுப்பிச்சிருக்காங்கிற கௌரவம் தான் எங்களுக்கு வேணும், அதை மட்டும் நீ பார்த்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன் இந்த பொண்ணு அப்படின்னு உங்கள் ஃபோனில் பேசுகிறப்போ ஸ்பீக்கர் போட்டு கொடுத்துன்னு நான் கேட்டேன். ஆனால் நீங்கள் அப்பா அம்மாவெல்லாம் போய் பார்த்துட்டு வருவீங்க? அம்மாவை போய் பார்ப்பேன், அப்பா என்கிட்ட பேச மாட்டாரு. பசங்க பையனை பார்க்க வருவாங்களா? நான் ஒரு 2 times எடுத்துகிட்டு போயிருக்கேன். அப்பா பார்க்க மாட்டாளா? அப்பா பார்க்க மாட்டார். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், திரும்ப கூட இல்லை. அப்புறம் விட்டுட்டேன் நான். அவருக்கு இருக்கிற கோவம் கண்டிப்பாக இருக்க தானே செய்யும், ஸோ அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி. அக்காலாம் அவங்க சுத்தம் பேசக்கூட மாட்டாங்க. 2 அக்காவும். சரி, இங்கே வந்து உட்காருங்க.
வணக்கம். சரி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? இப்போ பிரச்சனை என்னன்னா, இவனுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா பார்த்துக்கிறாங்க. இவங்க என்ன இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ பாவன்னு பார்க்குறேன், உனக்குலாம் வந்து அந்த ஒரு கேவலமா நடத்துற அந்த குணம் அப்படியே பண்றாங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னா, நான் இதை பண்றதே போனா போது பாவம் தான் உங்களுக்கு பண்றேன். என்ன நடத்திட்டு நாங்க இருந்ததை அப்படிதான் பண்ணுவோம். நீங்க மேனேஜ் ரெண்டு பண்ணது பேத்தையுமே. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா குழந்தைய வச்சுட்டு? கொஞ்சம் கஷ்டம் தான் மேம் இவ்வளவு வச்சுக்கிட்டு. குழந்தையும் ஆமா, பார்த்துக்கணும். நான் தான் பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. காலையில எந்திரிச்சு அந்த அவனை சைடுல இருந்து பண்றது சப்போர்ட் எல்லாத்தையுமே. இல்ல. ஆமா. இவங்களும் சலிச்சுட்டு பார்ப்பாங்க. பார்ப்பாங்க. ஆனா அதுக்கு அந்த பாக்குறவோட அந்த இப்ப நாங்க குணம் என்ன பேசணும் அவங்கள்ட்ட? இப்போ அவங்கள்ட்ட இப்போ என்னன்னா, நான் அவங்க பொண்ணு தானே, எனக்கு தானே பார்க்குறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அவ்வளோதான், எங்கள் கடமை முடிஞ்சுது, போயிட்டே இரு, என்னால வேற என்ன பார்க்கவும் கேட்கணும்? முடியாது. வேற என்ன கேட்கணும்? அவங்க சின்ன கிட்ட? சின்ன வேலை செய்யறது கூட உனக்கு இப்போ வேலை செய்யணும் எனக்கு ஏன் என்ன தலையெழுத்தான்னு வார்த்தைக்கு கேக்குறாங்க. வார்த்தை, அதான் உங்களுக்கு செய்யறதுக்கு எங்களுக்கு என்ன தலையெழுத்தான்னு கேக்குறாங்க. வார்த்தைக்கு அந்த வார்த்தை, அந்த வார்த்தைக்கு ஒரு என்ன அசிங்கமான வார்த்தை என்ன அப்படி கேட்குறாங்க? எங்களை பாக்குறது தலையெழுத்தான்னு கேக்குறதுக்கு என்ன அர்த்தம்? அவ்வளவு கல்யாணத்துக்கு அப்ப கேவலமா அதுதான் என்ன உங்களுக்கு பண்ணணும்? இப்ப அவங்க வேற என்ன அது செய்யணும்? ஒரு வார்த்தை மட்டும் இல்ல மேம், ஒரு நாளைக்கு 1000 தடவை வர்ற வார்த்தை. அதே மாதிரி வீட்டுக்குள்ள பைத்தியமே பிடிச்சிடும். டெய்லியும் அசிங்கமா என் முன்னாடியே இவள பேசுறது. கதவை உட்காந்துட்டு இருப்போம். இந்த பையனுக்கு இதுக்கு நாங்க முன்னாடி எதுக்கு கல்யாணத்துக்கு மரியாதை முன்னாடி இருந்த கொடுங்க? வேற ஏரியாவுல ஒண்ணும் வேண்டாம். இவளை போய் பத்தி கேட்டா ஊரே சிரிக்கணும். அப்படி நீ ஏன் முன்னாடி இவங்க சொன்னா எதுக்கு என் கேட்டா மைண்ட்ல என்ன தோணும்? பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு வந்துட்டாங்க நாள் அப்படின்றாங்க. இவளை ஏன் அசிங்கமா கேட்குறீங்கன்னு ஒரு வார்த்தை போய் கேட்குறேன். இவ சொன்னாலேன்னு போய் கேட்டதுக்கு உனக்கெல்லாம் பேசுறதுக்கு என்கிட்ட தகுதியே இல்லை, போயிருந்தாங்க. எந்த தகுதி வேணும்? என்ன பண்றீங்க? அவங்க எதுக்கு வந்துக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. நீங்க கெட்ட வார்த்தையிலே திட்டுறீங்களாமே உங்க பொண்ண? அவங்க என்ன மோசமா பேசுவாங்கம்மா. என்ன பேசுவாங்க? அவங்க பேசுறதுல நான் சொல்ல முடியாது. அங்கே பக்கத்தில் அக்கில் வந்து கேட்குறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்க பொண்ணுக்கும்? அப்போ அம்மா ஒரு தாயின்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்க மாட்டாங்க. நம்ம வேலையும் வாங்கிக்குவா, அவ்வளோ பேசுவோம். நீங்க பேச மாட்டீங்களா? அவள் 10 வார்த்தை பேசினதா ஒரு வார்த்தை நான் பேசுவேன். ஏன் அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணல? ஏன் ஆபரேஷன் பண்ணல? நான் எப்படிமா நான் 4 வீட்டு வேலை செஞ்சு அவளை காப்பாற்றினேன். நீங்க திட்டிகிட்டே இருப்பீங்களா அவளை? எதுக்குங்க நான் சும்மா திட்டு நான் பைத்தியமாங்க. அவ சொல்றாளே மேடம், அந்த நான்லாம் ஏரியால சும்மாலாம் திட்ட விசாரிச்சு மாட்டேங்க. பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே ஏன் இவ்ளோ கேவலமா இருக்காங்க, பெருசா இப்படி எந்த இருக்காங்க. டீட்டெயிலும் கேட்க வெளியே தேவையில்ல. அந்த எல்லார்கிட்டயும் ஏரியால போய் நான் ஏதாச்சும் ஒரு தாங்குறேன், phone நான் number நல்லா நம்ம பாக்குறேன், பண்ணோம்னா இது கூட மட்டும் மகன் பேசுறது ஒரு சைடு இருந்தாலும் மருமவன் அதுக்கு மேலே பேசுவாப்ட. என்ன சொல்லுவாரு? மருமவன் அதுக்கு மேலே பேசுவாப்ட. என்ன சொல்லுவாரு? அதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீ ரொம்ப பெருசா கிழிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனை இருக்கு அவளுக்கு. நீங்க அவளுக்கு சோறு போடுறதையும் அவளுக்கு வேலை செஞ்சு கொடுக்கறதையும் அதை அழுத்துக்கிட்டே ஐயோ இதுக்கு செய்ய வேண்டி இருக்கேன்னு செய்ய வேண்டி இருக்கேன்னு அதை வந்து கேவலப்படுத்திட்டே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பொண்ணோட மனநிலை பாதிக்காதா? பாதிச்சு. நான் அவ நல்லா உங்களுக்கு 100 பிரச்சனை இருக்கலாமா? வேலை இருக்கலாம், உங்களுக்கு பைசாக்கு பிரச்சனை இருக்கலாம், பணத்துக்கு பிரச்சனை இருக்கலாம், உங்க புருஷன் குடிகாரனா இருக்கலாம். அதுக்குன்னு ஒரு பொண்ணை கரிச்சு கொட்டிட்டாவா இருப்பீங்க? யாருக்கு பேசுற அதெல்லாம் மாதிரியே இல்லைங்க, வீட்டுக்கு வந்த யாருக்கு மாப்பிள்ளையும் இல்லைங்க. அது இல்லாம அவ அப்படி பேச மாட்டாளே. ஆம்பளையான்னு கேக்குறாங்க இந்த ஒரு பொண்ணு. நிமிஷம், அவ ஏன் எப்படி அவளுக்கு ஃபயர் அவளே ஆக்சிடென்ட் கேளு ஆச்சு? எப்படியா நினைக்க. நீங்க திட்டுனீங்க. நான் சின்ன பிள்ளை 12 வயசுங்க, நான் 4 வீடு வேலை செஞ்சுட்டு வரேன். வீட்டில் ஒரு வேலை பார்க்க மாட்டா, அப்பவே பார்க்க மாட்டா. நல்லா இருக்கையில இன்னும் துவைச்சு கட்ட தெரியாது. வேலைக்கு போய் கையெல்லாம் கிழிச்சிட்டு வருவேங்க மேடம், கையெல்லாம் கிழிச்சிட்டு வருவேன். அவங்க வேலை பார்க்கலன்னு சொல்றாங்க, வேலைக்கு காலையில நல்லா இருக்கும்போதே ஒரு வேலை கையை செய்ய மாட்டா. கிழிச்சிட்டு வருவேன், வேலை பார்க்கலன்னு நல்லா நினைப்பாங்க. இருக்கையிலே ஒரு வேலை செய்ய மாட்டா. நான் வேலை பார்க்குற வீட்டில் கடைக்கு 7 மணிக்கெல்லாம் கடைக்கு போவாள். நான் வேலை பார்க்குற வீட்டில் என்னை கூப்பிட்டு ஏன் சொல்லி புள்ள அவ்வளோ அழகாக இருக்கிற நேற்று ஏன் பிள்ளைய கடைக்கு அனுப்புறேன்னு சொல்லி கேட்பாங்க. என்ன அடுத்தவங்க காலையில சொல்றத போனா மட்டும் தான் வேலைக்கு நம்புவாங்க. 7 நான் மணிக்கு சொல்றேன், ஏன் கேட்க கடைக்கு மாட்டேன்னு அனுப்புறேன்னு அடுத்தவங்க என்ன பண்ண கேட்குறாங்க. முடியும்? அடிப்பாங்க, என்ன எதுக்கு அப்படின்னு கடைக்கு போய் பால் வாங்க தானேமா போகணும், அப்புறம் அதெல்லாம் நான் வேலை போகக்கூடாது. பார்க்குற வீட்டே இப்படி இது பண்ணுவாங்க, அம்மா ஏமாத்துறியா அப்படின்வாங்க. சின்னதுலேருந்தே என் பேச அவ கேட்க மாட்டான். சரிம்மா, அதெல்லாம் நடந்து போச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த இப்போ பொண்ணு இங்கே பாருங்க, குழந்தைய இவங்க 2 பேர் இதுவானதுலேருந்து குழந்தைய பார்க்கறது முதலேருந்து இவங்க பிரசவத்துலேருந்து எல்லாமே நான் தாங்க பார்க்குறேன். நீங்க குழந்தைய எடுத்து கூட கொடுக்க மாட்டீங்க சொல்றா ஹாஸ்பிட்டல்ல. இருக்கிற ஏரியாவில் வந்து கேட்டு பார்த்துட்டு எனக்கு பேசுங்க. இல்ல, நீங்க ஒரு தாயா நான் உங்கள்ட்ட கேக்குறேன்மா. நான் அவள்கிட்ட அதான் சொன்னேன், ஏங்க நம்ப இவங்க முடியாத பேசுற மாதிரி தான். பேச்சுக்கு ஏன் உங்க பொண்ணு அப்படி ஃபீல் பண்றா? ஒரு நிமிஷம் நிம்மதியா விட்டா நான் ஏன் சரி, மேடம் நான் சொல்றது சண்டை கேட்கவா? போடுறேன்? நான் சொல்றது கேக்குறியா? உங்க அம்மா அப்படிதாம்மா, அதுதான் உங்க அம்மா. தட் இஸ் a அப்ப package. என்ன மட்டும் பேசுங்க, அந்த பையனை பேசுறது அவன் என்கிட்ட மறுபடியும் சண்டை என்கிட்ட போடுறான். ஏதாச்சும் இதே மாதிரி இப்பவே நான் யோசிக்க தான் போறேன். நான் வாழ்றதா வேணாமா இப்பவே நான் யோசிக்க தான் போறேன்.